திரு ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிற அந்த பேரில் இருக்க உள்ள அந்த ஜோதிடர் வந்து சில விஷயங்களுக்காக வெற்றிக்காக நாம் வந்து சில வேண்டுதல்களை செய்ய வேண்டியிருக்கு, அதுக்காக நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்லியிருக்காரு. இந்த முறை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார், எடப்பாடி பழனிசாமி வரமாட்டார் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருந்தார். இதுவான இப்படி பல தகவல்கள் வந்து உண்மையாக அவர் யதார்த்தமாக நடக்கும் பட்சத்தில் இப்போ வந்து அதே ஜோதிடர் தான் இப்போ விஜய் அவர்கள் பக்கத்தில் இருக்கார். திருச்செந்தூர் முருகனை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு குறித்த நட்சத்திரத்தில் அவரை வந்து தரிசனம் பண்ணால் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு நிச்சயம், நீங்கள் வந்து உங்கள் ஜாதக பலனுக்கு வந்து அமோகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஜோசப் விஜய் அப்படிங்கிற கிறிஸ்தவ மதத்தை தழுவியவராக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து அந்த மாற்று மதத்தை சேர்ந்தவராக இருக்கிற நேரத்தில் இவர் இப்படி கோயிலுக்குள்ள திருச்செந்தூருக்கும் வேலுக்கும் போருக்கும் தேர்தலுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. திருச்செந்தூர்ல ஒன்று சூரசம்ஹாரம் நடக்கும், இன்னொன்று கடல் உள்வாங்கு. சம்ஹாரமா இல்லை கடல் உள்வாங்க போதா அப்படிங்கிறத மே 5ஆம் தேதி தெரிஞ்சு போகும். மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் கண்ணன். வணக்கம். தவிக தலைவர் விஜய் வந்து திடீர்னு இன்னைக்கு காலையில் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருக்காரு. வந்து ரொம்ப அதிகாலையில் போயிருக்காரு. வந்து கோயிலில் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நைட்டு வந்து புஷி ஆனந்த் வர்றாரு காலையில் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. விஜய் வர்றதா வந்து அவங்க சொல்லப்பட இருக்கு. வந்து அதனால நைட்டு கோயிலில் இருந்த பட்டர்களுக்கே தெரியல. அவங்க காலையில் கூட அவங்க அப்புறம் விசாரிச்சு தான் தெரிஞ்சுட்டு இருக்காங்க வந்து விஜய் வந்திருக்காரு அப்படிங்கிறத. வந்து என்ன நினைக்கிறீங்க திருப்பி? அதாவது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி போயிருந்தா கூட வந்து ஓரளவுக்கு சரி, ஏதோ வாக்காளர்களை கவர்றதுக்காக ஒரு ஸ்டண்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வந்து திடீர்னு வாக்குப்பதிவு முடிஞ்சிடுச்சு, இப்போ ஓட்டு என்ன போகிறாங்க, திடீர்னு போயிருக்காரு. இந்த தேர்தலில் வந்து மிக கடுமையாக உழைத்த தலைவர்கள் எல்லாரும், மற்ற கட்சி தலைவர்கள், விஜய் அவர் தான் எங்கெங்கே போக முடியுமோ அந்த இடங்களுக்கு மட்டும் போய் பிரச்சாரத்தை வச்சுக்கிட்டாரு. அவர் போகிற இடங்களெல்லாம் பெரும் கூட்டங்களும் இளைஞர்கள் கூட்டம் வந்தது. மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரம் முடிந்தவுடன் அவங்க வந்து வழக்கம் போல் ஓய்வு எடுக்கிறதுக்கான இடங்களுக்கு போயிட்டாங்க. திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பனையூருக்கு வந்துட்டு அப்போ மறுநாள்ல இருந்து அவர் கட்சி தலைவர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் பனையூருக்கு வரவழைச்சு தொடர்ந்து மீட்டிங் ஏற்பாடு பண்ணி அதில் பேசிக்கிட்டு இருந்தார், அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இதில் பெரிய அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அது என்னென்னா, என்ன கட்சியில் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் என்ன மாதிரியான வாக்குகள் இருந்திருக்கு, பூத் ஸ்லீப் கொடுக்குற இடங்களில் வந்து ஆட்களே இல்லாத பல காட்சிகளை நம்ம பார்க்க முடிஞ்சது. கூட்டம் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு தாவேக்காவுடைய பூத் ஸ்லீப் கொடுக்குற வேண்டிய இடத்துல ஒரு 3 பேர் 4 பேராவது இருக்கணும், குறைந்தபட்சம் ஒரு 5 பேராவது இருக்கணும். அங்கேயே போகாத அவங்க எப்படி இந்த இவ்வளோ கூட்டம் இங்கே வருது? முக்கியமான களப்பணி ஆற்றக்கூடிய இடம் வந்து அந்த ஓட்டுச்சாவடியும் அங்கே உள்ள வாக்காளர்களுக்கான பூத் ஸ்லிப் கொடுக்குற நேரம் தான். அதுதான் முக்கியமான. நீங்கள் பிரச்சாரம் பண்ணுற நேரத்தில் போய் வேணுக்கு பக்கத்தில் நின்று கையை காட்டுறது முக்கியம் இல்லை. தேர்தல் ஆணையம் அனுமதித்த இடத்து பகுதியிலிருந்து அவங்களுக்கு வந்து வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் கொடுத்து அவர்களை வந்து வழிநடத்திட்டு போகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் அங்கே பல இடங்களில் வந்து வாக்காளர்கள் இல்லாமல், அந்த கட்சிக்காரர்களும் இல்லாமல் இருந்திருக்காங்க தாவேக்கா தொண்டர்கள். அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் விஜயும் பார்த்துருப்பார், நாமளும் பார்த்துருக்கோம். நம்ம சேனல்களில் வர்ற எல்லா இதையும் விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற தகவல் நம்ம நண்பர்கள் சொன்னாங்க. அப்படிப்பட்ட சூழலில் என்ன நடக்குது, என்ன நீங்கள் வந்து என் கூட மட்டும்தான் இருக்கீங்களா, இல்லை எலெக்ஷன் இடத்துல பூத்தில் போய் இருந்தீங்களா, ஏன் வந்து பல இடங்களில் வந்து இந்த மாதிரி ஆள் இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரியான விசாரணையெல்லாம் அவர் வந்து பனையூரில் செய்திருக்கார். செய்துட்டு அடுத்த கட்டம் என்ன பண்ணணும், வாக்கு எண்ணிக்கை நடக்கிற நேரத்தில் வந்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும், தொண்டர்களில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்கள வந்து கட்டுப்பாட்டாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள்கிட்டையும் சில உத்தரவுகளை வந்து விஜய் அவர்கள் போட்டிருக்காரு. சில பத்திரிகையாளர்களை கூட கூப்பிட்டு, குறிப்பாக அந்த விஜயோட பயணங்களில் பயணம் செய்த பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு கூட சந்திச்சிருக்காரு அப்படின்னு கூட. ஆமாம், அந்த பத்திரிகையாளர்களே அவங்கள வந்து புகைப்படத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். அதாவது பத்திரிகையாளர் இந்த 45 நாட்களாக தொடர்ந்து அவர்களுடைய ஊர்வலத்தை வந்து பிரச்சாரம் எந்தவித பணமும் இல்லாமல் அவங்களோட பின்னாடியே போய்
பதிவு செய்துட்டு வந்தது அப்படிங்கிறது வந்து அவருடைய கட்சிக்கும் விளம்பரம், ரெண்டாவது அது ஒரு நம்முடைய கடமையும் கூட அப்படிங்கிறதுனால அவங்கள நேரில் பார்க்கணும்னு நினச்சி அவரை சந்திச்சிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம்தான். இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த தொண்டர்கள் மத்தியில் பேசி முடித்ததுக்கு பிறகு அவருக்கு நெருக்கமான கட்சி தலைவர்கள்ட்ட அவர்கள் யாரால் வழிநடத்தப்படுகிறார்களோ அந்த நபர்கள் அவர்கள் மூலமாக சில தகவல்களை வந்து அவர் கேள்விப்பட்டு கேட்குறார். இந்த மாதிரி என்னென்ன கலந்து ஆலோசிக்கிறார். அவருக்கு சில பாசிட்டிவான தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு. அந்த நேரத்தில் தான் அவருக்கு கூடவே நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் திரு ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிற அந்த பேரில் உள்ள அந்த ஜோதிடர் வந்து சில விஷயங்களுக்காக, வெற்றிக்காக நாம் வந்து சில வேண்டுதல்களை செய்ய வேண்டியிருக்கு, அதுக்காக நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி யார் இந்த வெற்றிவேல் அவர்கள்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் அரசியல் இருக்கும் பொழுது அவருடைய பல பலன்களை வந்து ஜெயலலிதா அவர்களுக்கே குறித்து சொல்லியிருக்காரு. பல சம்பவங்கள் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு நடந்திருக்கு. அதனால் வெற்றிவேல் அவர்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிட்டு அவங்க ஜெயலலிதா அவர்கள் போயஸ் கார்டனில் அவர்களுக்கு வந்து நிரந்தரமாக ஒரு இடம் கொடுத்து அவர் வச்சுருந்துருக்காங்க. அப்படி தான் இந்த கால கணிப்புகள், கிரக பலாபலன்களையும் அதில் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சஞ்சாரம் பண்ணால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு அவ்வப்போது சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்கள் நம்பிக்கையின்படி அவர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அவருக்கு அந்த ஒரு மரியாதையை கொடுத்து வச்சுருந்தார். 2021 தேர்தலில் வந்து வாக்கு எண்ணிக்கை வருவதற்கு முன்னால் வந்து இவரிடம் வந்து பத்திரிகையாளரை கேட்ட கேள்விக்கு இந்த முறை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார், எடப்பாடி பழனிசாமி வரமாட்டார் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருந்தார். இதுவான இப்படி பல தகவல்கள் வந்து உண்மையாக அவர் யதார்த்தமாக நடக்கும் பட்சத்தில் இப்போ வந்து அதே ஜோதிடர் தான் இப்போ விஜய் அவர்கள் பக்கத்தில் இருக்கார். அவர் இந்த ஜோசியர் சொன்ன விஷயத்தபடி தான் திருச்செந்தூர் முருகனை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு குறித்த நட்சத்திரத்தில் அவரை வந்து தரிசனம் பண்ணால் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு நிச்சயம், நீங்கள் வந்து உங்கள் ஜாதக பலனுக்கு வந்து அமோகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதன்படி தான் வந்து விஜய் அவர்கள் ஒரு ரகசிய பயணமாகத்தான் இதை வச்சுருந்தார். முதல் நாளே வந்து அவர் கோயில் உள்ள அதிகாரிகள்கிட்ட வந்து புஷி ஆனந்த் வர்றாரு, அதனால அந்த நேரத்தில் வந்து தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் விஜயே போயிருக்கார் அப்படிங்கிறது வந்து இவர் கோயிலுக்கு போன பிறகு தான் தெரிஞ்சிருக்கு அங்கே உள்ள நிர்வாகிகளுக்கு. இவர் வந்த விஷயம் உள்ள கோயிலுக்குள்ளே இவர் போயிட்டு வர்றதுக்குள்ளேயுமே அதுக்குள்ளே விஜய் வந்திருக்கிற விஷயம் பரவி சுற்றில் இருக்க பக்தர்களும் அவருடைய ரசிகர்களும் அவருடைய தொண்டர்களும் அங்கே கோயிலில் வந்து சூழ்ந்து கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மீடியாவுக்குள்ளும் வந்து விஜய் புறப்பட்டுட்டார், மதுரைக்கு வந்துட்டார், திருச்செந்தூர் போகிறார் அப்படின்னு தகவல்கள் அப்படி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் போச்சு. இப்படிப்பட்ட சூழலில் தான் வந்து இந்த தரிசனம் வந்து நடந்திருக்கு. இந்த தரிசனத்தில் வந்து குறிப்பாக கவனிக்க வேண்டியது வந்து அவர் வந்து வேல் எடுத்து முருகனுக்கு வச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு இது நடந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயந்தான். அவர் ஒரு ஜெயிப்பதையும் தாண்டி ஒரு மன நிம்மதிக்காக, ஒரு சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறதுக்காக கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்காரு. அது ஓகே. ஆனால் இங்கு பல நடைமுறைகள் வந்து இந்து சமய அறநிலையத்தின்படி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து ஆகம விதிப்படி சில விஷயங்கள் நம்ம கோவிலுக்குள்ளே பண்ணக்கூடாது என்பது ஒரு நம்பிக்கையாகவும், அது இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அது ஒரு கடமையாகவும் பார்க்கப்படுகிறது. அப்படி தான் வந்து விஜயோடைய வருகை வந்து இப்போ விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் வந்து கோவிலுக்குள்ளே போக முடியாத ஒரு சூழலில் இருக்குது. வெளியில் சில கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா எழுதியே போட்டிருப்பாங்க, வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் ஆலயத்திற்கு பிரவேசிக்க அனுமதி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. இது மாதிரியான பல பேருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இவர் வந்து ஜோசப் விஜய் அப்படிங்கிற கிறிஸ்தவ மதத்தை தழுவியவராக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து சமீபத்தில் கூட தேர்தல் பிரச்சாரத்துக்காக முழங்காலிட்டுலாம் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வந்தார். அப்படியான அந்த மாற்று மதத்தை சேர்ந்தவராக இருக்கிற நேரத்தில் இவர் இப்படி கோயிலுக்குள்ளே போனார் அப்படிங்கிற பல விமர்சனங்கள் வந்து பேசப்படுது. இது எல்லாருக்கும் வந்து உடனடியாக என்ன செய்யணும் அப்படிங்கிற நடைமுறை வந்து தெரியல. கோவிலில் இருக்க நிர்வாகிகளே தெரியல. இவரை வந்து அனுமதிக்கிறதா
இல்லை ஒரு பெரிய நடிகருங்கிறத நம்ம உள்ள போகாமல் தடுக்க முடியுமா என்னங்கிறத குழப்பத்தில் அவர் கையெழுத்து போட்டு விட்டுட்டு அங்கே தான் போயிருக்காரு. கையெழுத்து போட்டால் இந்த கோவிலில் உள்ள கட்டுப்பாட்டின்படி இந்த இறை நம்பிக்கையை நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதில் சில வாசகங்கள் இருக்கும். அதில் அதுக்கு கையெழுத்து போட்டு போயிருக்காரு. அது சில கோயில்களில் அதை பின்பற்றதா சொல்கிறாங்க. குறிப்பாக குருவாயூருக்கு அப்துல் கலாம் ஜனாதிபதி இருக்கும்போது போயிருக்காரு. இது மாதிரி தான் நடந்திருக்கு. திடீர்னு வந்துட்டார், என்ன பண்ணுறதுன்னு அவங்களும் தயங்கியிருக்காங்க. அப்புறம் அவர் எழுதி கொடுத்துட்டு நான் இதை நம்புகிறேன், நான் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வரேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கார். திருப்பதி கோயில்லையும் அதை பண்ணுறாங்களாம். இந்த மாதிரி வெற்று மதத்தினர் உள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்க அதை எழுதி கொடுத்துட்டு போகலாம். அப்படின்னா அவங்க உள்ளே இருக்கிற சில ஆச்சாரங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணிடக்கூடாது, சில பொருட்களை தொடக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அது ஒரு நடைமுறையை வச்சுருக்காங்க. அந்த நடைமுறையை விஜய் திருச்செந்தூரில் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இல்லை, ராஜீவ்காந்திக்கே அந்த பிரச்சனை இருந்தது. ராஜீவ்காந்திக்கே சட்டையை கழட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது. அவர் புல்லட் ப்ரூஃப் இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய விமர்சனம் பார்க்கப்பட்டது. ஆனால் அதை பிற்பாடு அதை சரி செய்யப்பட்டு போனது. இன்னும் சொல்லப்போனால் திரு ஜேசுதாஸ் அவர்கள் எவ்வளவு பெரிய நாடறிந்த உலகமறிந்த ஒரு இசைக்கலைஞர். அவர் அவர் பாடிய பாடலை ஹரிவராசனம் பாடலை தான் சபரிமலையில் ஒலிக்க விட்டு தான் அவங்க கதவை சன்னதி திறக்கிறாங்க, சன்னதியை சாத்துறாங்க. ஆனால் அவரையே சபரிமலைக்குள்ள அனுமதிக்கலை. அவருடைய குரல் ஒலிக்கிற இடத்துல அவர் போக முடியல அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முரணான ஒரு விஷயமா இருந்திருக்கு பாருங்க. சில காலத்துக்கு முன்னாடி அவர் அனுமதிச்சு அந்த பந்தளம் மன்னர்களுடைய வாரிசுகள் எல்லாம் சேர்ந்து அவர்களுடைய அல்லது கோயிலுக்கு போயிட்டு வந்தார். அப்படி இந்த காலம் மாறி இருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். அப்புறம் ஜோசப் விஜய் என்கிற நம்ம விஜய் கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தது அது ஒரு பெரிய சர்ச்சையாக பார்க்காமல், ஆனால் என்ன விஷயத்துக்காக அவர் போனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திருச்செந்தூர் என்பது போரில் சமர் புரிந்து அசுரனை வதம் செய்யக்கூடிய ஒரு இடம். இப்போ வதம் செய்யக்கூடிய இடத்துக்கு பழனி இருக்குது, நிறைய கோவில்கள், முருகன் கோவில் சன்னதி இருக்குது, திருப்பரங்குன்றம் இருக்குது, எல்லா கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கெல்லாம் போகாமல் இங்கே மட்டும் ஏன் போனார் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது. அவருக்கு சில இடங்கள்லேருந்து கிடைத்த தகவல் படி அவர் தனக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குமோ அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் அந்த கோயிலுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால அந்த வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றிவேல் வைத்து விட்டு வணங்கி வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக என்ன வேல் கொண்டு வைக்கிறது அப்படிங்கிறது என்ன நம்பிக்கையில் வைப்பாங்க? வேல் வைக்கிறதுனால என்ன பலன்கள் இருக்குது? வேல் வைக்கிறது என்பது போர் முடிச்சாச்சு, வேலை தணிகை கோபம் தணிந்து போர் முடிஞ்சு. இப்போ எலெக்ஷன்னா அதில் போர் தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி இப்போ வார்த்தை வீச்சு நடத்தக்கூடிய இடம் அது முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நமக்கு வெற்றி தான் கிடைச்சிருச்சு, இந்தாங்க வெற்றி உங்கள்கிட்ட வேலை ஒப்படைக்கிறேன் ஒப்படைக்கிறது தான் அந்த இது. வேல் அரசியல் என்பது இங்கே சமீப காலமாக சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து நடந்து இருக்கிறது. அதில் இவர் இந்த வேல் எடுத்துகிட்டு போன இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது இதோடைய வரலாறாக நம்ம பார்த்தோம்னா அது பார்த்துங்க. 1982 எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது திருச்செந்தூரில் இருந்த அந்த வைரவேல் திருடு போயிடுச்சு. திருடு போன அந்த வைரவேலை திருடு போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த கோவிலில் இருந்த கொற்கள் சுப்பிரமணிய பிள்ளை என்கிற அந்த கோவிலை சேர்ந்த ஒருத்தர் படுகொலை செய்யப்படுகிறார். இது சம்பந்தமாக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல, விசாரணையும் வைக்கல. அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் கையில் எடுத்து அந்த பிரச்சனையை எடுத்து மதுரையில் இருந்து 200 கிலோமீட்டர் திருச்செந்தூர் வரைக்கும் நடைபயணம் போகிறாரு. அந்த நடைபயணத்தில் இவர் வேலை எடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாரு. பெருசாக பரவுது. அரசியல் ஒரு பெரிய அதிர்வலையை சம்பளம் நடந்ததுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது திருச்செந்தூர் அந்த வேல். அவர் பிறகு பால் கமிஷன் அமைக்கப்படுகிறது. அந்த பால் கமிஷன் அறிக்கையிலும் கிடைச்ச பிறகும் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அதை வெளியிடலை. ஆனால் சட்டசபையில் அதோடைய நகலை வாங்கி இது திருடப்பட்டது, அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற விஷயத்தை கலைஞர் அவர்கள் அதிரும்படியாக சட்டசபையில் அதை வெளியிடுறாரு. இப்படி திருச்செந்தூருக்கும் வேலுக்கும் போருக்கும் தேர்தலுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. இது குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அப்போ ஆர் வீரப்பன் அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர். அவருக்கு ஆதரவாக எம்ஜிஆர் அதை பெரிய பிரச்சனை ஆக்கிடக்கூடாதுன்றதுக்காக சுமூகமாக கலைஞர்கிட்ட பேசியதாகவும் சொல்லப்படும். இவ்வளவு பிரச்சனைகளை அரசியலில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தின ஒரு இடம் தான் திருச்செந்தூர் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு விஜயும் அங்கே போனது அது பல்வேறு கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருவேளை
அது தனக்கு சாதகமாக முடிவுகள் வரும் என்கிற நம்பிக்கையில் அவர் வந்து முருகனுக்கு தன்னுடைய கடமையை நேர்த்தி கடனை செலுத்தி இருக்கிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா விஜய் வந்து கான்ஃபிடண்டா இருங்கன்னு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யார் என்னென்ன இலாகாக்கு என்னென்ன அமைச்சர்கள் அப்படிங்கலாம் தகவல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, விஜய் ஜோசப் விஜய் என்கிற நான் அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போகுது வந்து. ஸோ அது மாதிரி வெற்றி பெற்றாச்சுன்னு சொல்லி வேலையும் கொண்டு வச்சுட்டார் வந்து. ஆனா உங்களுடைய துணிச்சலை தான் நம்ம பாராட்டணும். அதாவது நீங்க ஜெயிச்சுட்டு கூட போங்க, ஆனால் அமைச்சர் பட்டியல் ஒன்று வெளியிட்டாங்க பாருங்க, அது வந்து உண்மையில காமெடியின் உச்சம். அதாவது உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு கூட பயம் ஏற்படுத்துற அளவுக்கு நீங்க வந்து ஒரு வேலையை செய்யக்கூடாது. இது எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மேல் இடத்துல பயப்படுவாங்களா இல்லையா? நீங்க இப்படி பண்ணாதீங்கப்பா, நாங்களே மறைமுகமா ஒரு வேலை பண்றோம், நீங்க பாட்டு திடீர்னு இப்படி எல்லாம் பண்றீங்க, இவ்வளவு தூரத்துக்கு இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து இந்த திருச்செந்தூர் வந்து ஒரு மைய புள்ளியா மாறி போச்சு. இன்னைக்கு நீங்க திருச்செந்தூருக்கு போகணும்னு சொன்ன அந்த ஜோதிடர் வெற்றிவேல் அவர்கள் இருக்காங்கல்ல, சில ஆண்டுகளுக்கு முன்னால திரையுலக பிரமுகர்கள் வந்து அரசியலுக்கு வருவது பற்றி அவர்களுடைய சூழல் பற்றி பேசும்போது எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அது மாதிரி அஜித், விஜய், இங்கே இந்த தலைமுறையை சொல்லிட்டு வரும் பொழுது அவங்க பேட்டியாளர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து அஜித், விஜய் யார் அரசியலுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அரசியல் வந்து அதை இப்போ சொல்ல முடியாது, அஜித் அவர்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது, அதனால அவருக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து கடுமையாக உழைக்கிறவர், உழைப்பை போடுகிறவர், அவருக்கு வந்து ரொம்ப போராடணும், அப்படி போராடினாலும் தலைமை பொறுப்புக்கு வருவாரான்னு சொல்ல முடியாது அப்படின்னு இந்த வெற்றிவேல், அதாவது ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள் வந்து அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. அவர் சொன்னதை நம்புறதா இல்லை அப்போ சொன்ன நம்புறதா, இப்போ சொல்றதை நம்புறதா? ஒருவேளை அவர் வந்து நீங்கள் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தீங்க, இப்போ தலைமை பண்புக்கு வர முடியாது, உங்கள் ஜாதகப்படி வந்து தலைமை பண்புக்கு வர முடியாதுன்னு இருந்தது, நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்து வேலை வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த தடை நீங்கிரும் அப்படி மாதிரி எதுவும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்கன்னா? ஆல்ரெடி ஓட்டு போட்டாச்சு, என்ன முடிவுங்கிறது உள்ள பெட்டியில் இருக்கு. நீங்க இதுக்கு இடையில வந்து நீங்க ஒவ்வொன்றையும் மாற்றி சொன்னா அது வந்து ஒரு மாதிரியான உங்க மேல ஒரு நம்பிக்கை, உங்க தொழில் மேலே உங்களுக்கு மேல நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை ஏற்படுத்துமா இல்லையா? ஏன் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் எழுந்து வந்து முதலமைச்சராக பதவி வகிப்பார் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொன்னார். ஆனா என்ன நடந்தது? இதுக்கு முன்னாடி வெற்றிவேல் அவர்களும் சொன்னார் ஜெயலலிதா அவர்கள் எழுந்து வருவாங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு மாறாத நடந்தது. அதுக்கு அதே மாதிரி ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொன்னார். என்ன நடந்தது? வெற்றிவேலே கூட போயஸ்கர்ல இருந்து எதுக்கு விரட்டப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஜெயலலிதா மீண்டும் பவருக்கு வரமாட்டார் அப்படின்னு சொன்னாலதான் அவங்க போயஸ்கர்ல இருந்து விரட்டப்பட்டார். அவர் ஜெயலலிதா இறக்கும்போது பதவியில இருந்து முதலமைச்சரா இருந்து இறந்தாங்க. அப்ப அவரும் அந்த வெற்றிவேல் தான் அந்த விஷயத்தையே சொன்னவர், இவங்க வந்து இனிமேல் முதலமைச்சரா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஸோ நீங்க வந்து இந்த நேரத்துல சரி ஜெயிக்கு வெற்றி பெறுகிற ஒரு பெரிய பிரபலங்களுக்கு பின்னால நாம இருந்துகிட்டு அவங்கள வந்து அவங்க நம்பிக்கையை வைத்து நாம வந்து ஒரு வழிகாட்டுதல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக சிலர் வந்து அவங்க வந்து அங்கே இருக்காங்க. ஆனால் முடிவு என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. திருச்செந்தூரை வச்சு நடக்கிறதால நான் இந்த விஷயத்த சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். திருச்செந்தூரில் ஒன்று சூரசம்ஹாரம் நடக்கும், இன்னொன்று கடல் உள்வாங்கும். சம்ஹாரமா இல்லை கடல் உள்வாங்க போதா அப்படிங்கிறத மே 5ஆம் தேதி தெரிஞ்சு போகும், கிளியராக தெரிஞ்சிடும். விஜயும் கடல்ல போய் கால் நனைச்சிருக்காருன்னு சொல்றாங்க வந்து. ஆமாம், கடலில் கால் நனைச்சிட்டு தான் வந்திருக்காரு. அதனால இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும். திருச்செந்தூர் மட்டும் இல்ல, விஜய் அவர்கள் வந்து அடுத்து சீரடிக்கு போக போறாருன்னு ஒரு தகவல் இருக்கு. சீரடிக்கும் போவாரு, திருப்பதிக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா நாகூருடைய தர்காவுக்கும் போறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இதை தொடர்ந்து அவர் ஆன்மீக பயணமா வந்து இந்த தேர்தலுடைய முடிவு அறிவிப்பதற்குள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடுவாரு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னா, விஜயுடைய தேர்தல் காலத்தில் அவர் நடந்துகிட்ட அந்த செயல்பாடுகள் எல்லாமே ஆந்திராவில் இருக்கிற பவன் கல்யாண் அவர்கள் தேர்தல் கூட்டங்களில் என்னென்ன செய்தாரோ அதையே அவர் விஜயும் செய்திருக்கிறாருங்கிறத நம்ம முக்கியமாக கவனிக்கணும். இந்த கோவிலுக்கு போன சம்பவம் கூட பவன் கல்யாண் திருப்பதிக்கு முழங்காலிட்டு நடந்து போன மாதிரியான ஒரு பயணம் தான். அதுவும் ஒரு காப்பி தான் இது. அதே போல இன்னும் பவன் கல்யாணுடைய எல்லா நடவடிக்கையும் அப்படியே காப்பி அடித்து விஜய் செய்ய போகிறார்.
செய்தாலும் பரவாயில்ல, அவர் வந்து வெற்றி பெறுவோம்ங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அது மட்டும் இருக்கட்டும். ஸோ விஜய் அடுத்து என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத நம்ம பவன் கல்யாண் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்துட்டா தெரிஞ்சுக்கலாம். ஆமா, பவன் கல்யாண் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்த்தா விஜய் என்ன செய்ய போறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிதான் அடுத்த கட்டத்தை நம்ம பார்ப்போம்.